ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 31st October 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 155 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. 26,000 சாலிடாக க்ராஸ் பண்ண நிஃப்டி அதில் சஸ்டெயின் ஆக முடியாமல் மறுபடியும் விழுந்து 25,722 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக எஃப்ஐஎஸோட செல் பார்க்கப்படுது. இடையில கொஞ்ச நாள் எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் பை பண்ணலனாலும் ஏதோ சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு அவங்க பையர் சைடில் தான் நெட்டாக ஒவ்வொரு டேவும் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களோட பையி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான அளவுக்கு எஃப்ஐஎஸ்ட்டு செல் வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் சைனா இடையிலான அந்த ட்ரேட் டீல் பெரிய அளவில் எல்லோரும் எதிர்பார்த்த அளவுக்குள்ள ஒரு ரிசல்ட்டை கொடுக்காமல் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் சேர்த்து நிஃப்டியை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஒரு 16 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸோட Q2 ரிசல்ட் இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 18%, ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸ் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. 118 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. அக்டோபர் 2 வீலர் சேல்ஸ் ஐச்சர் மோட்டாரில் ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு ரேலி கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டானல் இருக்குது, 11 பாயிண்ட் விழுந்துருக்குது. இதோட Q2 ரிசல்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஏறக்குறைய இது 52 வீக் ஹைகிட்டே இருந்துச்சு. அப்போ விழ ஆரம்பித்தது இன்னும் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்குது. ஒரு 30 பாயிண்ட் விழுந்துருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேர் ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டுருக்குது. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ரேலியாக இருந்துச்சு. இப்போ இந்த ரேலியில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.